இந்த முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி உங்களுக்கு என்ன உரை வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப முனிவர் சொல்றாரு, எங்களுக்கு குழந்தை இல்ல, அதனால எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லும்போது சிவபெருமான் சொல்றாரு, நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய ஒரு கெட்ட மகன் வேணுமா, இல்லாட்டிக்கு 16 வயது வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல மகன் வேணுமான்னு. அப்ப முனிவர் சொல்றாரு, எனக்கு 16 வயது வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல மகன் வேணும்னு. அதுக்கப்புறம் சிவனும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. இப்படியே சில மாதங்கள் கழிச்சு இவரோட மனைவிக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மார்க்கண்டேயனோட அப்பா அந்த பையனுக்கு கல்வியையும் ஞானத்தையும் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் கத்துக்கிட்ட மார்க்கண்டேயனும் ஒழுக்கமான பண்பான ஒரு நல்ல பையனா வளர ஆரம்பிக்கிறான். இத பார்த்த அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா மார்க்கண்டேயனோட 16 வயது நெருங்குன நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கும்போது, இதை பார்த்த மார்க்கண்டேயன் அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி 16 வயசு வரைக்கும் தான் நீ வாழ்வுன்னு சொல்றாங்க. இத கேட்ட மார்க்கண்டேயன் சொல்றான், சிவபெருமான் தானே எனக்கு அந்த வரத்தை தந்தாரு, அவரே என்னோட உயிர் எடுத்துக்கட்டும், அவரை நோக்கி நான் பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கமா யமதர்மன் அவரோட 2 தூதர்கள்ட்டையும் சொல்றாரு, மார்க்கண்டேயனோட உயிர் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால அவனோட உயிரை கொண்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் 2 தூதர்களும் மார்க்கண்டேயனோட உயிர் எடுக்கிறதுக்காக சிவபெருமானோட கோயிலுக்குள்ள போக பார்க்கும்போது, சக்தி கவசத்தினால இவங்க உள்ள நெருங்க முடியாம கீழே வந்து விழுகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயத்த போய் யமதர்மன்கிட்ட சொல்லும்போது யமதர்மன் ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா கடுமையான கோபத்துல மார்க்கண்டேயன் இருக்க அந்த இடத்துக்கு வந்து, நீ இப்ப வெளிய வாரியா இல்ல, நான் உள்ள வந்து உன்னோட உயிரை எடுத்துக்கவான்னு சொல்லும்போது மார்க்கண்டேயன் பயந்து போயிட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறமா யமதர்மன் பாச கயிறை அனுப்பிட்டு கோயிலுக்குள்ள வந்து மார்க்கண்டேயனோட தலையை பிடிக்கும்போது அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி யமதர்மன் இப்படி பண்ணதை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு யமனோட உயிரை எடுக்க பார்க்கும்போது அந்த இடத்துல சூரிய பகவான் தோன்றி யமனோட உயிரை மட்டும் எடுத்துறாதீங்க, அப்படி யமனோட உயிர் எடுத்துட்டா பூமியில இருக்க பாவ உயிர்களை யார் எடுக்கிறது, அதனால அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லும்போது சிவபெருமானும் யமனை மன்னிச்சு விட்டுட்டு மார்க்கண்டேயனை பார்த்து சொல்றாரு, இனிமே நீ 16 வயசு வரைக்கும் வாழ மாட்ட, நீண்ட ஆயுளோட சிரஞ்சீவியா வாழ்வேன்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயனுக்கு வரம் கொடுக்கிறாரு.